அடுத்தபடியாக திருப்பொன்னூசல். இந்த பொன்னூசல் பதிகமானது இறைவனுக்கு அந்த மகளிர் விளையாட்டிலே மகளிர்கள் அந்த ஊசல் ஆடுகிறார்கள். அந்த ஊசல் ஆடுகின்ற பொழுது அதை இறைவன் மேல் ஏற்றி அதை பொன்னூசலாக மாற்றி அந்த இறைவன் எப்படி அமர்ந்து வீட்டிருக்கிறான், அப்பொழுது எப்படிப்பட்ட மலர்கள் எல்லாம் அவனிடத்திலே வாசம் செய்கின்றது, அதற்கு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் எல்லாம் எப்படி வாழ்த்து மகிழ்கிறார்கள் என்பதை இந்த திருப்பொன்னூசல் என்ற தலைப்பிலே வாசகப் பெருமான், இதெல்லாம் பெண்களுடைய ஒரு விளையாட்டு. அந்த ஊஞ்சல் ஆடுகின்ற பொழுது எப்படி இறைவன் காட்சி அளிக்கிறார், நாமெல்லாம் இறைவனுக்கு எப்படி ஆட்பட்டு இருக்க வேண்டும் என்பதை வரிக்கு வரி பாடி மகிழ்கிறார் மாணிக்க வாசகப் பெருமான். நாமும் அந்த பாடலை எப்படி இறைவன் அந்த ஊசலிலே வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் என்பதை உணர்ந்து பாடுவோமாக.